இப்போ நம்ம பால் பாயசத்துக்கு அரிசி எடுத்துக்கலாம். இந்த கேரளாவில் இந்த அரிசியில தான் பாயசம் பண்றாங்க. கிட்டத்தட்ட இந்த சம்பா புழுங்கல் அரிசி மாதிரி தான் இருக்குது. இதை நம்ம ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கலாம். நீங்க எவ்வளவு நேரம் ஊற வச்சாலும் நல்லதுதான், ஏன்னா சீக்கிரமா வெந்துடும். இப்போ நம்ம நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். இப்போ பாயசத்துக்கு ஊற வச்ச அரிசி நம்ம குக்கர்ல சேர்த்து ஒரு 2-3 விசில் போட்டுக்கலாம். 2-3 விசில் போட்டுக்கலாம். அப்பதான் அரிசி நல்லா வேகும். நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி போதும். இப்போ 3 விசில் வச்சு அரிசி நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம 1 லிட்டர் பால் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் 2 ஏலக்காய், சீரகம் நிறைய தேவையில்ல, ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். சக்கரை 3 சேர்த்து நல்லா பொடிச்சு வச்சிருக்கேன். அதை நம்ம இந்த பால்ல சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பால் சக்கரை எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். நம்ம அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம், அடி பிடிக்காத அளவுக்கு. இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு சூரியன் சேர்த்து அதோட மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா சிம்ல வச்சு அது பாட்டில் கொதிச்சுட்டு இருக்கட்டும். அப்போதான் எல்லாமே சேர்ந்து நல்லா இளஞ்சி நல்லா இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வடிச்சு வச்சிருக்க பெரிய சாதம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுல அது ரெண்டும் சேரும்போது நல்லா இருக்கும். சேர்ந்து நல்லா அதுல நல்லா வேகட்டும். இந்த ஸ்டேஜ்ல நீங்க சக்கரை பத்தலாம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது நல்லா சிம்ல கொஞ்ச நேரம் நீங்க விடுங்க. அப்பதான் நல்லா இளஞ்சி நல்லா இருக்கும். நீங்க சீக்கிரமா ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பாலும் அதுவும் சேராது. கொஞ்ச நேரம் நல்லா சிம்ல போட்டு நல்லா வேக வைங்க. இப்ப நம்ம பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடைசியா கொஞ்சமா நெய்ல முந்திரியும் திராட்சையும் வறுத்து போட்டுக்கலாம். திராட்சை ஆப்ஷனல் தான், நீங்க எது வேணுமோ போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம ஓணம் சந்தியா பரிமாறிடலாம். பீட்ரூட் பச்சடி, இஞ்சி கறி, நம்ம அவியல், பப்படம், ரைஸ், நம்ம சாம்பார் நிறைய காய் போட்டு ஊத்திடலாம். அப்பதான் நல்லா இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம புளிசேரி. இப்ப நம்ம அரிசி பாயசம். இப்போ நம்ம ஓணம் சத்யா ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க.